டுடே தட் பார்க்கலாமா? அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன். ஆமாங்க, நீங்கள் மேலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரனாக இருக்கிற ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட மனதிருக்கு அப்படின்னா வேலைக்காரியாக விற்று போடலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரியை ஒரு வேளை அந்த எஜமானுடைய மகனுக்கு நியமிக்கலாம், திருமணம் பண்ணலான்னு ஒரு வேளை அந்த எஜமான் நினைத்தா அந்த எஜமான் அந்த வேலைக்காரியாய் விற்று போடப்பட்ட அந்த பெண்ணை எப்படி நடத்தணும்னு கர்த்தர் சொல்றாருன்னா, அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன். ஆமாங்க, இந்த நாட்களில் மருமகள்களாக நம்மளுடைய வீட்டிற்கு வந்திருக்கிற பெண்களை நாம் எப்படி நடத்துகிறோன்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். அவங்கள உங்கள் மகளை போல நீங்கள் நடத்துறீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள்ங்க, நீங்கள் கத்திரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அப்படி நடத்தலைன்னா இதுக்கப்புறம் முயற்சி எடுங்க, மகளை போல நடத்துங்க. உங்கள் மகள் உங்களிடத்துல கோபப்படுகிறது இல்லையா? உங்கள் மகள் உங்களிடத்துல எதிர்த்து பேசுகிறது இல்லையா? பேசி இருந்திருப்பாங்க இல்லையா? பட் ஆனால் அவங்களெல்லாம் மன்னிக்க முடிந்த உங்களுக்கு ஏன் உங்களுடைய மருமகளை மன்னிக்க முடியல? ஏன்னா நீங்கள் அவங்கள உங்களுடைய மகள் என்ற ஸ்தானத்தில் இன்னும் வைக்கல. ஸோ உங்கள் மகள் என்ற ஸ்தானத்தில் வைங்க, குறைவுகள் பெருசாக தெரியாது. நீங்கள் அவங்களை ஈஸியாக மன்னிக்கவும் அவர்களிடத்துல திரும்பவும் அன்பு காட்டவும் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் எப்பொழுதும் பெருகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. பிரைஸ் தி லார்ட்.